ஆண்டிப்பட்டியில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மினி மராத்தான் போட்டிகள் தனித்தனியே நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மினி மாரத்தான் ஓட்டங்கள் நடைபெற்றது. ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பிரிவினருக்கு தனித்தனியே நடைபெற்ற இந்த மினி மராத்தான் போட்டிகளில் ஆண்களுக்கு ஒதுக்கப்பட்ட தெப்பம்பட்டி சாலையிலிருந்து கன்னியப்பிள்ளைப்பட்டி வழியாக பேருந்து நிலையம் வரை வந்த 9.5 கிலோமீட்டர் தொலைவிலான தூரங்களை கடந்து முதலிடம் பிடித்த தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் என்கிற இளைஞன் முதலிடம் பிடித்தார். இதேபோல் பெண்களுக்கான 5.5 கிலோமீட்டர் தொலைவிற்காக நடைபெற்ற ஓட்டத்தில் திருச்சியை சேர்ந்த சுவாதி என்கிற கல்லூரி மாணவி முதலிடம் பிடித்தார். இரண்டு பிரிவிலும் சிறியவர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், பெரியவர்கள் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் முதல் 3 இடங்களை பிடித்த நபர்களுக்கு தேனி மாவட்ட பாஜகவினர் சார்பில் கேடயம், சான்றிதழ் மற்றும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது. திண்டிவனம் KRS அம்மா மகாலில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை குறித்து கோட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அம்மா மகாலில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை குறித்து கோட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் H. ராஜா தலைமை தாங்கி உறுப்பினர் சேர்க்கையை குறித்த காலக்கெடுவிற்குள் முடிக்க வேண்டும் என பேசினார். கூட்டத்தில் உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் புரந்தேஸ்வரி, கட்சியின் மாநில பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி முன்னாள் ஆளுநர் தமிழிசை, மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநில நிர்வாகிகள் முருகானந்தம், சம்பத், துரைசாமி, சேகர், மாநில மகளிரணி தலைவி உமா ரதிராஜன், கருணாகராஜ், சக்கரவர்த்தி, விழுப்புரம் பெருங்கோட்ட பொறுப்பாளர் வினோத், செல்வம், மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், ஸ்ரீராம் பள்ளி தாளாளர் முரளி ரகுராமன், தென்கோடிப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசேகர், மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி நிர்வாகி ஹரிகிருஷ்ணன், மாநில வர்த்தக அணி நிர்வாகி ஜின்ராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் எத்திராஜ், பாண்டியன், நகர தலைவர் வெங்கடேஷ் பெருமாள், மாவட்ட நிர்வாகிகள் வினோத், தினேஷ்குமார், முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய பொறுப்பாளர் சகோதரி திருமதி புரந்தேஸ்வரி அவர்களே, நாம் அமைதியான நேரத்தில் வியர்வை சிந்தினால் போரிலே ரத்தம் சிந்துவதற்கு தேவையில்லை. காலகட்டம். If we sweat during the peace, we need not shed blood. உறுப்பினர் சேர்ப்பு இயக்கத்தை இந்த காலகட்டத்தை அருகே காட்டு யானைகளால் விவசாய பயிர்கள் சேதம், விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி நந்தவனம் அருகே சுரேஷ் என்பவர் நெல் நாற்று நடவு செய்து அறுவடை செய்யும் நிலையில் உள்ளனர். மேலும் அருகில் சுப்புராஜ் என்பவருக்கு சொந்தமான 17 தென்னங்கன்றுகள் மற்றும் சடையப்பன் என்பவருக்கு சொந்தமான 29 தென்னங்கன்றுகளை 7 காட்டு யானைகள் புகுந்து நாசம் செய்துள்ளன. தொடர்ந்து வனத்துறையினர் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் கூட விவசாய பயிர்களை காட்டு யானைகள் கடும் சேதம் செய்துள்ளன. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வனத்துறையின் மூலம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். மேலும் ஊரின் அருகிலே உள்ள தோட்டங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். வன காவலர்களின் பற்றாக்குறையினால் யானைகளை விரட்டும் பணி தொய்வடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக அதிகப்படியான வன பாதுகாவலர்களை நியமித்து காட்டு யானைகளை மலைப்பகுதிக்குள் விரட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். Good.
உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டம் சிறப்பு முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செல்வம் டேனியல் ராஜ் தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். திட்ட அலுவலர் பாண்டியன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி, மரம் நடுதல், கோவில் தூய்மை பணி, தனிநபர் சேமிப்பு, போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு, இணையத்தால் வரும் இன்னல்களை எவ்வாறு எதிர்கொள்வது உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. உதவி தலைமை ஆசிரியர் மோகன்ராம், முதுகலை ஆசிரியர்கள் பிரேமா, சங்கர், ராஜவேல், கதிரவன், கிருஷ்ணமூர்த்தி, கோபால், பட்டதாரி ஆசிரியர் ரமேஷ், ஞானவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். உடற்கல்வி ஆசிரியர் ஈஸ்வரன் நன்றி கூறினார். மரக்காண பகுதியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள வட்டாட்சியர் பழனி அவர்களுக்கு புரட்சி பாரத கட்சியினர் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் புரட்சி பாரத கட்சி சார்பாக கிழக்கு மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் மற்றும் பேரூராட்சி நகர செயலாளர் தட்சிணாமூர்த்தி, ஒன்றிய அமைப்பாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட மரக்காணம் வட்டாட்சியர் பழனியை சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து புரட்சி பாரத கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்று கிழக்கு மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் கோரிக்கை மனுவினை தாசில்தாரிடம் கொடுத்து மரியாதை செலுத்தினார். கயிறு தாண்டுதல் போட்டியை அரசு அங்கீகரிக்க வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கயிறு தாண்டுதல் பயிற்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் மாநிலம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட கயிறு தாண்டுதல் வீரர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஜம்ப்ரோ செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பாடம் அமைந்துள்ளது. மேலும் இன்டர்நேஷனல் விளையாட்டாக உள்ளது. ஒலிம்பிக் கவுன்சிலில் பயிற்சி விளையாட்டாக உள்ள நிலையில் மற்ற மாநிலங்களில் கயிறு தாண்டுதல் விளையாட்டை அரசு அங்கீகரித்துள்ளது. அதேபோல் தமிழகத்திலும் கயிறு தாண்டுதல் விளையாட்டை அரசு அங்கீகரித்து சிலம்பத்திற்கு 3% இடஒதுக்கீடு வழங்கியது போல் கயிறு தாண்டுதல் விளையாட்டிற்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி நகர் திராவிடர் கழகம் சார்பாக 23ஆம் ஆண்டு குருதிக்கொடை முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தனியார் மண்டபத்தில் தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி நகர் திராவிடர் கழகம் சார்பில் குருதிக்கொடை முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ஆண்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் பொன் சந்திரகலா தலைமை தாங்கினார். முன்னாள் சேர்மன் ராமசாமி மற்றும் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் சுருளிராஜ், மாவட்ட காப்பாளர் ரகுநாதநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் பேபி சாந்தா, அன்புக்கரசன், தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஓய்வாசிரியர் தில்லை நடராஜன், மன்னர் மன்னன், சமூக ஆர்வலர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமை உலக அமைதி குழு பசுமை தேனி நிர்வாகி சர்ச்சில் துரை துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் ஆண்டிப்பட்டி அமைப்பினர் முகாமில் கலந்து கொண்டனர். இந்த அமைப்பின் சார்பில் ரோட்டரி கிளப் தலைவர் பழனிக்குமார், செயலாளர் சபரிநாதன், மேஜர் டோனர் ரமேஷ்குமார் மற்றும் பிரேம்குமார், சிந்தியா ஆகியோர் கலந்து கொண்டனர். நோபல் டோனர்ஸ் கிளப் சார்பில் மணிகண்டநாதன், அன்னக்கொடி, ஆண்டிச்சாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரியகுளம் அரசு தலைமை பொது மருத்துவமனை மருத்துவர் பாரதி தலைமையிலான மருத்துவ குழுவினர் குருதியினை பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணை செயலாளர் ஸ்டார் நாகராஜ் குருதி வழங்கி கூறுகையில், தேனி மாவட்டத்திலேயே முதன்மையாக
கடந்த 25 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்று முகாம் நடத்தி வருகிறோம். முகாமில் 200 பேர் கலந்து கொண்டதில் 100க்கும் மேற்பட்டோர் தகுதி பெற்று குருதி கொடை வழங்கினர். இந்த முகாமில் கூலி தொழிலாளர்கள், அரசு மருத்துவர்களும் கணவன் மனைவியுடன் வந்தும், அம்மா அப்பா ஆகியோர் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்தும் குருதி கொடை வழங்குவது தனி சிறப்பாகும். தான் தற்பொழுது 65வது முறையாக குருதி கொடை வழங்கி இருக்கிறேன். இதுபோல் வரும் காலத்தில் இளைஞர்கள், பெரியோர்கள், பெண்கள் தாராளமாக வந்திருந்து மனமுவந்து குருதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தலத்தில் விவிலிய திருவிழாவை முன்னிட்டு திருவிவிலிய ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள புனித சூசையப்பர் திருத்தலத்தில் விவிலிய திருவிழாவை முன்னிட்டு திருவிவிலிய ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆர்சி துவக்க பள்ளியில் இருந்து துவங்கிய ஊர்வலம் கத்தோலிக்க சென்டர் வழியாக புனித சூசையப்பர் திருத்தலத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து திண்டுக்கல் காப்புச்சன் சபையை சார்ந்த அருட்தந்தை ஹேர்மன் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரையாற்றினார். தொடர்ந்து பல்வேறு விவிலியம் சார்ந்த போட்டிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில்பட்டி புனித சூசையப்பர் திருத்தல பங்கு தந்தை சார்லஸ், உதவி பங்கு தந்தை அருள் மற்றும் கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினர் செய்திருந்தனர்.